தற்போது நமது இணைப்பில் நடிகர் சூரிய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர் மனோஜ் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு பல தரப்பிலிருந்தும் தற்போது இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். அதே போல இசைஞானி இளையராஜாவும் மறைந்த நடிகர் மனோஜுக்கு இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அனைத்து துறைகளிலும் முயன்று வெல்ல வேண்டும் என்று மனோஜ் எண்ணியிருக்கிறார். ஏராளமான கனவுகளுடன் மனோஜ் இருந்ததாக நடிகர் நாசரும் தெரிவித்திருந்தார். இளம் வயதில் அகால மரணமடைந்த அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடியில் மெய்பாராட்டும் என்றும் பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். மாநாடு, ஈஸ்வரன் திரைப்படங்களில் சிம்புவுடனும் மனோஜ் இணைந்து நடித்திருந்தார். விருமன் திரைப்படத்தில் கார்த்தியின் அண்ணனாக திரையில் தோன்றியிருந்தார் மனோஜ். தற்போது அவர் மாரடைப்பால் காலமாகி இருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், சற்று முன்பாக மருத்துவமனையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. தற்போது பாரதிராஜாவும் அங்கு வந்ததை நம்ம காட்சிகளில் பார்த்தோம். தற்போது வரை யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? ஆனந்தன், நீங்க இணைப்பு இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது இணைப்பில் நடிகர் சூரிய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், இங்க வந்து பேசினவங்க எல்லாருமே மனோஜோடு நெருங்கிய பழகினவங்க, பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்க அவருடைய பழகிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? நீங்க என்னென்ன விஷயங்களை சார் பாத்தீங்க? மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு சோதனை வரவே கூடாதுங்க. பிறப்பு இறப்புன்றது எல்லாத்துக்குள்ளது. ஆனா அதுக்கான நேரங்காலம் வந்து வாழ்க்கையில எல்லாமே இருந்து அனுபவிச்சு அதுக்கான அந்த வயசு அதை முழுமை அது பயணிச்சுட்டு போறப்ப அது ஒன்றும் தெரியாது. அந்த அந்த இப்படி இப்படி இந்த வயசுல வந்து இப்படி ஒரு செய்தி வர்றது மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்குங்க. ஏன்னாண்டா மனோஜ்குமார் கூட வந்து பிரதர் கூட வந்து விருமன் படத்துல நான் அவர் கூட நடிச்சிருக்கேன். ரெண்டாவது அதுக்கு முன்னாடி இருந்து நான் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி போற காலகட்டத்தில் இருந்தே எனக்கு தனிப்பட்ட முறையில நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அப்படி ஒரு மனிதர். அவருடைய முதல் படம் தாஜ்மஹால் படம் எடுக்கிறப்ப அந்த படத்துல நான் போய் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை பின்னாடி அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், உங்க படத்துல நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். மனோஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்மையானவர், ரொம்ப சுறுசுறுப்பானவர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்க படப்பிடிப்பு தளத்திலையும் அவரோட பணியாற்றி இருக்கீங்க. படப்பிடிப்பு தளத்துல எப்படி சார் இருந்தார்? ஒரு இடத்துலயும் மனோஜ்குமார் பாரதிராஜாவுடைய சன்னு அவருடைய பேக்டாப் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத ஒரு துளி கூட அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்ததே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ரொம்ப ஒரு நார்மல் மனிதராக தாங்க அவர், எல்லாத்துக்கும் அவர் தெரியும். அப்படிதாங்க அவர் இருப்பார் மனுஷன். ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு மயம் இவ்வளவு யதார்த்தமா இருக்கா அப்படி அப்படின்ட்டு இப்ப கூட விரும்பல பாக்குறப்ப கூட வந்து அப்பப்போ வந்து தலைவரே அடுத்த படங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் தலைவரே, ஏதாவது உங்களுக்கு நல்ல கேரக்டர் சொல்லுங்க தலைவரே அப்படின்னு வாரு. எனக்கு அப்படியே நான் வியந்து தலைவர் என்னை கலாய்க்கிறீங்களான்னு கூட நான் கேட்பேன். நான் அவரோட ஆபீஸுக்கு அவங்க அப்பா ஆபீஸுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கப்ப இப்பவும் என்ன ஒரு பக்குவம் அவருக்கு. ரொம்ப 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 ஒரு அற்புத மனிதர். அப்பாவுக்கு பாரதிராஜா அப்பாவுக்கு சமைத்து உடம்புக்க முடியல, இப்ப அப்பா நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஸோ மனோஜ்குமாருக்கு உடம்பு முடியல மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா இப்படி ஒரு சீனுக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் நினைக்கவே முடியல. இருந்தாலும் இந்த ஒரு மிகப்பெரிய இழப்பு, இது எல்லாத்துக்குமான இழப்பா நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த மக்களும் இறைவனோட ஆறுதலும் அந்த குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஜீனிக்க முடியாத ஒரு செய்தியா இருக்கும். அப்பா இருந்து பையனுக்கு இப்படி ஒரு இது நடக்கவே கூடாது. எந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு சூழல் வரக்கூடாது, இப்படி ஒரு செய்தி வரக்கூடாது, இப்படி ஒரு நேரம் இருக்கக்கூடாது, வரக்கூடாது. அதனால அப்பாவுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அந்த இறைவன் இருக்குன்னு நினைச்சுக்குவேன். படப்பிடிப்பு தளங்கள்ல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. அந்த படங்களை பத்தி மட்டும் பேசுவீங்களா? அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லைங்க, இந்த நேரத்துல அது அவரை பத்தி பலரும் எல்லாருக்குமே தெரியுங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு, ரொம்ப இயல்பான ஒரு மனிதருங்க. அவங்க அப்பா யாரு, அவர் குடும்ப சூழல் என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய மனிதராக அவர் கெட்டாவ எந்த மாதிரி எந்த இடத்துல நடந்துகிட்டு இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஒரு புதுசா ஒரு பையன் நடிக்க வந்தா அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாப்புலங்க, சிரிச்சுக்கிட்டு. இன்னும் மெயினா வெகுலியான ஒரு மனிதருங்க அவரு. எல்லாரும் என்ன அப்படி சொல்லுவாங்க, நான் போய் பார்க்கறப்ப எனக்கு அப்படி இப்படி ஒரு வெகுலியான நான் பார்க்கவே முடியாது.